ஹாய் காய்ஸ், ஜெயபுவனேஷ் ஹியர். சாரி, கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல. இங்கே கொஞ்சம் பப்மேட்டிக்கில் ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஒரு சீனியர் வந்து அவர் வேறு கம்பெனிக்கு போகிறாரு. அதனால் அவர் ஒர்க் பண்ணுறது ஒரு ப்ராஜெக்ட் பாதியிலே வந்து யார் எடுக்க போகிறீங்கன்னு கேட்டாங்க. பட் அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதை நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். அஹ், அது வந்து ஒரு மாதிரியா என்ன சொல்கிறது, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து ஆப்டிமைஸ் பண்ணி ஸ்கேல் அப் பண்ணணும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஸோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ தான் நான் யோசிச்சேன், இந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம், இப்போ டிஎஸ்சி கோர்ஸ் ஆரம்பிக்கிறோம், ஒரு மாதிரி டைம் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக போகும். எது நம்மளை வந்து என்னவோ நம்மளை வந்து புஷ் பண்ணிட்டே இருக்குது, நம்மளை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ என்ன வந்து எதெல்லாம் மோட்டிவேட் பண்ணுது, நான் மோட்டிவேஷனுக்கு என்னென்னலாம் பண்ணுறேன், ஆல்ரெடி நம்ம எப்படி ப்ரொடக்டிவாக படிக்கிறது, அதுக்கு என்ன டிப்ஸ்லாம் நான் பார்த்துட்டோம். பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து மூலத்தனமே நமக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் வரணும் இல்லையா? லைக் இப்போ நான் படிக்கணும்னு உட்காடுறேன், இல்லை வேலை செய்யணும் உட்காடுறேன் அப்படின்னா, அந்த மைண்ட் செட் பண்ணி உட்காரதுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை இல்லையா? ஸோ அதனால தான் மோட்டிவேஷன் பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு 2, 3 வீடியோ வந்து லைக் டைம் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்ட்டாக எப்படி பண்ணுறது, நான் ஒரு நாள் என் டைம் எப்படி நல்லா மேனேஜ் பண்ணுறேன், அதை பற்றி ப்ராப்பராக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அப்புறம் இந்த மோட்டிவேஷன் எப்படி நாமளே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறது, இந்த ஒரு வீடியோ. ஸோ பேசிக்காக ஒரு 2, 3 வீடியோஸ் வந்து உங்கள் லைக் டிஎஸ்ஏ கோர்ஸுக்கு உங்கள் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணலாம், உங்கள் மைண்ட் செட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆர் எனிதிங் நீங்கள் வந்து லைஃப்பில் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட் பண்ணலாம், இந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம். அப்படி பேசிக்கலி அந்த க்ரோத் மைண்ட் செட் கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு 2, 3 வீடியோ போடலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் டிஎஸ்ஏ கோர்ஸ் பற்றி. சி கைஸ், நான் வந்து இந்த 2 வீடியோ எடுத்தேன் இல்லையா, இந்த ஆஷிங் அரே சொன்னால் நம்ப மாட்டீங்க. அந்த ஒரு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கொஷின் செலக்ட் பண்ணணும், அதை எப்படி டீச் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1.5 ஹவர் ஆயிரும். அதை வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 2.5 ஹவர் ஆயிரும். அதை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 ஹவர் ஆயிரும். ஸோ ஓவராலாக ஒரு 6 ஹவர்ஸ் ஆகுது எனக்கு ஒரு வீடியோ வந்து கரெக்டாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ அது பயங்கர டைம் டேக்கிங்காக இருக்குது. ஸோ நான் டக்குன்னு இப்போ நான் கோர்ஸ் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, அண்ட் டக்குன்னு இப்போ பப்மேட்டிலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்துருச்சு அப்படின்னா, அது என்னால் 2மே மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால தான் நான் என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு 2 வாரத்துக்கான ஒரு வீடியோஸ் வந்து நான் முன்கூட்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அப்புறம் வந்து கரெக்டாக கோர்ஸ் ஆரம்பித்தோம் அப்படின்னா, நடுவில் ஏதோ ஒன்று ஆனால் கூட அந்த பஃபர் வீடியோஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. பட் டிலே ஆனாலுமே இந்த 2 வீடியோ நான் போட்டிருக்கிறேன். நான் டிஎஸ்சி ஷீட் கூடிய சீக்கிரம் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ரீசெண்டாக கூட நான் ஒரு பாட்காஸ்ட் பார்த்தேன். லைக் ஒரு மைக்ரோசாஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற பரத்னு ஒருத்தர், டாப்மேட்டில் அவர் நிறையா கெரியர் கவுன்சிலிங்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து நம்ம ரவீந்திர பாபு ராவ்லால வந்து 2, 3 பாட்காஸ்ட் கொடுத்துருந்தாரு. எல்லா வீடியோஸும் நான் பார்த்தேன். அவரோட தாட்ஸ், அவரோட விஷன் வந்து அப்படியே எனக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நான் எதிர்பார்க்குறது தான், லைக் நான் எப்படி என் கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணுறேன், நான் எப்படி வந்து டிஎஸ்சி ஷீட் ரெடி பண்ணுறேன், இப்போ வந்து இன்டர்வியூஸ் என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்க, எல்லாமே அவர் சொல்கிறது எல்லாமே என்னோட ஒத்து போகுது. ஸோ அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடலாம். லைக் அது வந்து ஒரு 1.5 hour 2 hour பாட்காஸ்ட். அதில் இம்பார்ட்டன்ட் டேக் அவேஸ் மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸாக நான் வந்து ஒரு வீடியோ போடலாம்னு கூட வச்சிருக்கிறேன். ஸோ இதுதான் கைஸ் அடுத்து நம்ம சேனலோட ஃபியூச்சர் அப்டேட். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மோட்டிவேஷன்றது இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, லைக் யூ ஆர் பார்ன் ஃபார் இட், நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறது தான் பிறந்திருக்கீங்க, நீங்கள் வந்து இதுக்காகவே சாதிக்கவே பிறந்திருக்கீங்கன்ற அந்த அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி மோட்டிவேஷன்லாம் வந்து மேபி ஒரு அப்போதைக்கு நல்லா ஜிவ்வுன்னு இருக்கும். பட் அது லாங் டேர்மில் சரிப்பட்டு வராது. ஸோ நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 2 விதமான ஒரு லாங் டேர்ம் கோலுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆர் ஈவன் இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். அண்ட் ஷார்ட் டேர்ம் கோலுக்கு சில மோட்டிவேஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ இது 2 எப்படி பண்ணுறது நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இது 2மே வேணும். ஏன்னா லாங் டேர்ம் கோல் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த அதாவது ஒன்றும் இல்லை, உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கணும். அந்த ஃபயர் வந்து என்ன ஆனாலுமே அதை வந்து அந்த ஃபயர் அணையவே கூடாது. அது ஸோ டெய்லியும் வந்து நீங்கள் அந்த அந்த ட்ரீமை நினச்சாலே யூ ஹேவ் டு கெட் எக்ஸைட்டட். இந்த ட்ரீம் நான் நினச்சா அதில் எக்ஸைட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு லாங் டேர்மாக ஒரு விஷயம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இலான் மஸ்க் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். அவர் பண்ணாத சாதனையா? நிறைய சாதனை பண்ணிட்டாரு. ஹி பிகம் த வேர்ல்ட் ரிச்சஸ்ட் மேன். He has become the owner of very successful companies. He has even become a king maker now. இன்னைக்கு ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதுக்கு மெயின் ரீசன் அவர் தான். ஒரு கேம்பெயினுக்கும் பல மில்லியன் டாலர்ஸ் அவர் வந்து டொனேட் பண்ணியிருக்காரு. மேபி யாருக்கு தெரியும், அவர் இந்த ட்விட்டர் வாங்கினதே வந்து ஒரு ஒரு கிங் மேக்கர் மூவாக கூட இருந்திருக்கலாம். ஸோ பேசிக்லி ஹஸ் டன் லாட் ஆஃப் திங்ஸ் இன் இஸ் லைஃப். பட் ஸ்டில் அவர் வந்து மற்ற லைக் மோஸ்ட் ஆஃப் த பில்லியனர்ஸ் வந்து ஒரு மாதிரி லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் போயிட்டாங்க. அவங்க டக்குன்னு ஒரு 1 வீக் வெக்கேஷன் எடுப்பாங்க, திடீர்னு ஒரு ப்ரைவேட் ஜெட் எடுத்தீங்கன்னா போவாங்க. ஆனால் நம்ம இலான் மஸ்க்லாம் பண்ணவே மாட்டார். இன்னும் அவர் ஏதோ ஒரு புஷ் பண்ணிட்டே இருக்குது. அது காரணம் என்ன? ஒரு அன்ரியலிஸ்டிக் ட்ரீம் வச்சுருக்காரு. நான் வந்து ஐல் பி த ஃபர்ஸ்ட் மேன் டு காலனைஸ் த மார்ஸ். இந்த ஹியூமன்ஸை வந்து நெக்ஸ்ட்டு இன்டர் பிளானட்டரி ரெவல்யூஷன் நான் தான் கொண்டு வர போகிறேன் அப்படின்றதுல அவர் அவ்வளோ பேஷனேட்டாக இருக்கார். ஸோ பேசிக்லி ஒரு லாங் டேர்மில் அவருக்கு ஒரு வெறி இருக்குது. அந்த வெறி அவரோட வந்து டெய்லி புஷ் பண்ணுது. ஸோ அந்த வெறினால் அவர் என்ன மற்ற அச்சீவ்மெண்ட் வந்தாலுமே அது அவர் கண்ணை மறைக்க மாட்டேங்குது, அவருக்கு தலகணம் கொடுக்க மாட்டேங்குது. ஸ்டில் இஸ் ஜஸ்ட் எய்மிங் ஃபார் தட் அன்ரியலிஸ்டிக் ட்ரீம். ஸோ பேசிக்கலி என் பாயிண்ட் என்னென்னா,
ஒரு லாங் டர்ம் ஒரு அன்ரியலிஸ்டிக்காக ஒரு ட்ரீம் இருக்கணும். ஸோ அந்த ட்ரீம் இருந்தால் தான் உங்களை வந்து டெய்லியும் வந்து அந்த ட்ரீம் நினச்சா யூ ஹேவ் டு எக்ஸைட்டட். அந்த ட்ரீம் நினச்சா நீங்கள் பெட் விட்டு ஏஞ்சி டக்குன்னு போய் வேலை செய்கிற அளவுக்கு அந்த ட்ரீம் உங்களுக்கு எக்ஸைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரீம் நீங்கள் வச்சுக்கணும். இப்போ என்னோட ட்ரீம் நான் இப்போ சொல்ல விரும்பல. அது கொஞ்சம் இப்போ சொன்னால் கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும். பட் ஸோ இன்கேஸ் வந்து இல்லை ப்ரோ நான் வந்து இப்போ தான் காலேஜ் படித்து முடிச்சிருக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி நான் யோசிச்சது கூட இல்லை. எனக்கு பெருசாக அந்த மாதிரி ஒரு ட்ரீம்ஸே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிள் கைஸ் யூ ஜஸ்ட் லைக் அப்போனா ஜஸ்ட் மேக் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரவுட். ஓகேங்களா? அதோட ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். சி கைஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நாம மனப்பூர்வமா சந்தோஷமா இருக்கிற மொமெண்ட்ஸ் என்ன அட்லீஸ்ட் என்ன கேட்டிங்க அப்படின்னா, என்னோட ஃபேமிலி என்ன நினச்சு பெருமையா இருக்கிறது, என்ன நினச்சு ப்ரவுடா இருக்கிறது. அண்ட் ஏதாச்சும் ஆச்சுன்னா என் பையன் பார்த்துப்பான். ஆர் எது நடந்தாலும் சரி ஜெய புவனேஸ்வர் இருக்கான் அவன் பார்த்துப்பான். அந்த நம்பிக்கை குடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து லைக் யூ ஆர் டேக்கிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் ஃபேமிலி அண்ட் யூ ஆர் லீடிங் இட். அதோட ஒரு பெரிய மோட்டிவேஷன் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. ஸோ உங்களுக்கு வேற எந்த அன்ரியலிஸ்டிக் ட்ரீம் இல்லன்னா, அடுத்து என்னோட நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், 10 இயர்ஸ்ல நான் நான் பண்ண போற அச்சீவ்மெண்ட்ட பார்த்து, என் பேரண்ட்ஸ் என்ன நினைச்சு பயங்கரமா ப்ரவுட் ஆகணும். அந்த மாரி. ஸோ ஜஸ்ட் மேக் யுவர் பேரண்ட்ஸ் ஹேப்பி. ஸோ அது இதுவரையும் அவங்க உங்களுக்காக செஞ்ச சாக்ரிஃபைஸஸ்க்கு நீங்க திருப்பி பல்கா 10x செய்யணும். அந்த மாரி நினைச்சு உங்கள நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் திஸ் இஸ் நாட் மேக்கிங் யூ எக்ஸைட்மென்ட், ஐ டோன்ட் நோ வாட் வில் இட் பி. ரைட்? இது வந்து ஒரு டிஃபால்ட் எக்ஸைட்மென்ட். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு அன்ரியலிஸ்டிக் கோல் வச்சுக்கோங்க. அப்படி உங்ககிட்ட எந்த கோலும் இல்லையா? ஸோ என்னோட கோல் இப்போதைக்கு என்னோட லாங் டெர்ம் கோல், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெஸ் த பர்டன் ஆஃப் மை பேரண்ட்ஸ். அவ்வளோதான். நான் வந்து என்னோட ரெஸ்பான்ஸ் நான் எடுத்து அடுத்த ஜென்ரேஷன் நான் வந்து லீட் பண்ண போறேன். அப்படின்ற மாரி யோசிங்க. ஸோ இதுதான் வந்து லாங் டெர்ம் கோல். இது சரி இப்போ ஷார்ட் டெர்ம் கோல் படி பார்த்துடலாம். ஸோ ஷார்ட் டெர்ம் கோல்ஸ் இந்த சென்ஸ் அடுத்த ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? அதுக்கு வந்து என்னென்னலாம் வந்து டிப்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்னலாம் வந்து எப்படிலாம் உங்களால மோட்டிவேட் பண்ணிக்கலான்ற மாரி நான் சொல்றேன். சி கைஸ் இந்த மோட்டிவேஷன் இத சொல்றதுக்கு முன்னாடி நான் வேணா ஒரு ரியல் இன்சிடென்ட் நான் சொல்றேன். இந்த ரியல் இன்சிடென்ட் வந்து ஜப்பான்ல நடந்தது. ஸோ இந்த இன்சிடென்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியும். ஸோ அ ஒரு லைக் ஒரு 40, 50 இயர்ஸ் முன்னாடி ஜப்பான்ல வந்து அவங்க இன்னும் டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருந்துட்டு இருக்கும்போது, அப்போ வந்து கொஞ்சம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் நல்லா இருந்துச்சு ஜப்பான்ல. ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு பீச் ஓரத்தில வந்து கடல் ஓரத்தில மீன் புடிச்சாங்க அப்படின்னா, கடல் ஓரத்தில நல்லா வந்து குவாலிட்டியான மீன் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த மீன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அந்த சுஷில வந்து அப்படிதான் செஞ்சிருந்தாங்க. ரொம்ப லைக் ஃபிஷர்மேன்லாம் வாஸ் வெரி ஹேப்பி. ஸோ அந்த டக்கு டக்குன்னு அந்த சுஷி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. எல்லாருமே கடலோரம் போய் மீன் பிடிச்சு அந்த டிஷ் பண்ணி நெறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ காலப்போக்கில எல்லா ஃபிஷர்மேனும் ஒரே இடத்துல வந்து அங்க மீன் பிடிக்கிறனால, டக்குன்னு என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஃபிஷ் டெப்லீட் ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு வந்து இப்ப மீன்லாம் கிடைக்கிறதில்ல. இப்ப மீன் பிடிக்கணும்னா கடல் உள்ள தான் போய் பிடிக்கணுன்ற மாரி ஆயிடுச்சு. ஸோ அப்ப என்ன பண்ணாங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சின்ன சின்ன போட் வாங்கி, கடல் உள்ள போய் கடல்ல மீன் புடிச்சு, அந்த மீன ஒரு நெட்ல கட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அப்படி கொண்டு வரும்போது, அங்க இருக்கிற லைக் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பீப்பிள்லாம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, லைக் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து மீன் ரொம்ப குவாலிட்டியா சூப்பரா இருந்துச்சு. ஆனா இப்ப என்னமோ தெரியல அந்த மீனோட டேஸ்ட் குறைஞ்சிருச்சு அப்டின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. உடனே இந்த ஃபிஷர்மேன்லாம் யோசிக்கிறாங்க, ஏன் டேஸ்ட் குறைஞ்சிச்சு? நீங்க ஜாப்பனீஸ் பீப்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்துல ரிசர்ச் பண்ணணும். ஏன் நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ ஃபிஷர்மேன்லாம் அப்படி யோசிக்கும்போது அவங்க வந்து என்ன ஐடியா தோணுச்சு அப்படின்னா, மேபி வந்து நம்ம அந்த கடல்லேருந்து நம்ம பிடிக்கிற அந்த மீன் வந்து இங்க கொண்டு வரதுக்குள்ளே அது ட்ரை ஆகி செத்துருது இல்லையா? ஸோ லைக் அந்த மீன் வந்து உயிரோட நல்லா நவுந்துட்டு இருக்கும்போது புடிச்சு சாப்பிட்டா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு. பட் அது வந்து ஆல்ரெடி செத்து ராட் ஆகி கொஞ்சம் வரனால டேஸ்ட் கம்மியா இருக்கு. ஸோ நம்ம ஒண்ணு பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து நல்ல ஒரு பெரிய டேங்க் மாரி எடுத்து, அந்த டேங்க்குல தண்ணீர் ஃபில் பண்ணிட்டு, ஒரு கொஞ்சம் பெரிய போட்ல டேங்க் எடுத்துட்டு போயிரலாம். ஸோ மீன் புடிச்சிட்டு அந்த டேங்க்குள்ள போட்டோம் அப்படின்னா, அந்த மீன் உயிரோட தான் இருக்கும். அப்புறம் இங்க வந்து அந்த மீன வந்து நம்ம வந்து செல் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த மீன் டேஸ்ட்டோட குவாலிட்டி குறையாது. ஸோ அப்படி யோசிச்சு அவங்க அப்படி பண்ணாங்க. பட் அப்படி பண்ணியுமே அங்க இருக்க கொஞ்சம் பூமர் அங்கிள்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இருந்தாலும் வந்து அப்ப இருந்த மீன் குவாலிட்டி இப்ப வரல. எனக்கு என்னமோ தெரியல. அவங்க என்னதான் வந்து உயிரோட மீன் கண்ணு முன்னாடி அந்த டேங்க்ல எடுத்து குடுத்தாலுமே, என்னமோ குவாலிட்டி அடி வாங்குது. அப்படின்ற மாரி பரபரப்பா பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க, சரி என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு விஷயத்த நோட் பண்ணாங்க. என்னதான் உங்க டேங்க்ல புடிச்ச அந்த மீன் வந்து உயிரோட இருந்தாலுமே, அந்த மீன் நகரவே மாட்டேங்குது. அது பாட்டுக்கு அந்த டேங்க்ல அப்படியே ஸ்டில்லா இருக்கு. ஸோ அந்த மீன் வந்து நல்லா லைவ்லியா இங்கங்க நவுந்துட்டு இருக்கும்போது புடிச்சா தான், அது வந்து குவாலிட்டியா இருக்கு. ஆனா நம்ம என்னதான் நம்ம சும்மா வி ஆர் ஜஸ்ட் அந்த மீன் வந்து பேருக்கு உயிரோட இருக்கு தவிர, அதுக்குள்ள ஒரு லைவ்லினஸ்ஸே இல்ல. அப்ப நம்ம வந்து அந்த மீன எப்படியாவது நம்ம ஆக்டிவா வச்சுக்கணும். அப்படின்றதுக்காக அவங்க இன்னும் ஒரு பெரிய பிளான் பண்றாங்க. இந்த பிளான் அவங்க உண்மையிலே பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த மீனோட குவாலிட்டி அதிகமாயிடுச்சு. எல்லாரும் அதிகமா வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. யூ வோன்ட் ஈவன் பிலீவ் இட் இஃப் இட் ரியலி ஹேப்பன். பட் இட் ஆக்சுவலி ஹேப்பன்ட். அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆ அந்த கண்டெய்னர இன்னும் நல்லா பெரிய கண்டெய்னரா ஆக்கி, நல்லா பெரிய லெவல்ல கப்பல்ல வந்து அந்த கண்டெய்னர் வச்சுட்டு போறாங்க. போயிட்டு அந்த பெரிய கப்பல்ல ஓரளவுக்கு ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு ஷார்க் விட்டுர்றாங்க. அப்புறம் நல்ல பல்க்கா மீன புடிச்சு அங்க போடுறாங்க. ஒரு 100% மீன் இருக்கு அப்படின்னா, அதுல 10% 15% மீன் அந்த ஷார்க் தின்றுது தான்.
ஏன்னா அந்த ட்ராவலில் அந்த ஷார்க் வந்து அவ்வளோ அதிகமாக தின்னாது இல்லையா, எல்லா மீனையும் எடுத்து தின்றாது. அதுக்கு பசி ஏற வரையும் கொஞ்சம் தின்னும். ஸோ அதுக்கு பசி தீர வரையும் தின்னும். தின்னதுக்கப்புறம் ஒரு 10-15% அதில் தின்ன முடியும். ஏன்னா ஒரு ஷார்க் தான் இருக்குது. மீதி இருக்கிற எல்லா மீனும் வந்து ஷார்க் நம்மளை தின்றக்கூடாதுன்னு சொல்லி அங்கங்கே ஓடிட்டே லைவ்லியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த மீன் கொடுத்துருக்காங்க. அந்த மீன் ஃபஸ்ட்டு சீஷோரில் பிடிச்சி லைக் முதல்ல ஃபிஷர்மேன் சீஷோரில் பிடிச்ச மீன் பண்ண சுஷி விடவே இப்போ டேஸ்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ இதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் நம்ம வந்து எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறதுக்கும் நம்ம டெட்டாக இருக்கிறதுக்கும் ஆஸ் குட் அஸ் சேம். நீங்கள் எந்த வேலையும் செய்யலை அப்படின்னா யூஆர் ஆஸ் குட் அஸ் பீயிங் டெட். ஓகேங்களா? ஸோ லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து நீங்கள் வந்து லைவாக ஆக்டிவாக வச்சுக்கிட்டா மட்டுமே அது லைஃப். ஸோ ஆக்டிவாக ஒரு லைஃப் இல்லை அப்படின்னா உங்களை நீங்களே ஆக்டிவாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு வேலை செய்யாமல் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா நீங்கள் லைஃபை வேஸ்ட் பண்ணுறீங்க. யூஆர் நாட் ஈவன் லிவிங் அ லைஃப். இது வந்து ஒரு ஃபஸ்ட் மாரல். செகண்ட் மாரல் என்ன அப்படின்னா, உங்களை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஒரு குட்டி ஷார்க் தேவைப்படுது. அப்படி இல்லைனா யாராக இருந்தாலுமே மந்தமாயிரும் உங்களை. ஸோ யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் ஓன் ஷார்க். ஒரு குட்டி ஷார்க் உங்களை வந்து அப்பப்போ வந்து உங்களை வந்து துரத்திட்டே இருக்கு, ஏதோ உங்களை புஷ் பண்ணிட்டே இருக்குது அப்படின்னா யூ கேன் ஆக்சுவலி அச்சீவ் மோர். இதுதான் அந்த 2 மாரல் ஆஃப் த ஸ்டோரி. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வி ஜஸ்ட் லைக் ஐடியலாக இருந்தால் தப்பு. லைக் சும்மா எதுவுமே செய்யாமல் ஒரு நாள் ஃபுல்லாக போச்சுன்னா யூ ஆர் லிட்டரலி வேஸ்டட் அ டே. ஒரு நாள் தான் நீங்கள் நினைப்பீங்க. பட் அந்த ஒரு நாள் ஒரு வாரம் ஆகும், அந்த ஒரு வாரம் ஒரு மாதம் ஆகும், அப்படி ஒரு வருஷம் காணாமல் போயிடும். ஒரு வருஷன்றது ஒரு ஹியூஜ் டைம் கைஸ். லைக் நம்ம வாழ போகிறது ஆவரேஜாக ஒரு 60 to 80 இயர்ஸ் வச்சுக்கலாங்களே. நம்ம 80 லார்ஜ் ஸ்கேலில் வச்சுட்டா கூட ஃபஸ்ட்டு ஒரு 20 இயர்ஸ் சும்மா லேர்ன் பண்ணுறது, பேசிக் திங் போடுறது போயிடும். ஸோ நம்மளோட ஆக்சுவல் லைஃப் வந்து இந்த 20 to 40 இயர்ஸ் தான். இங்கே இந்த 20 to 40 இயர்ஸில் ஒவ்வொரு நாளுமே 10 நாளுக்கு நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டேஸை வந்து நம்ம எடுத்த கொஞ்சம் ஈஸியாக வந்து போயிடக்கூடாது. அப்போ ஒரு நாளும் நம்ம வந்து கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம், அந்த நாளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நாமளே புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்க் தேவைப்படுது. ஸோ அந்த ஷார்க் எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு நான் சில டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ ஷார்க்கை வந்து ஒரு குட்டி ஷார்க் நம்ம லைஃப்பில் கிரியேட் பண்ணணும். அந்த ஷார்க் வந்து நம்மளை வந்து புஷ் பண்ணணும் செய்கிறதுக்கு. ஸோ ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே டு கிரியேட் அ ஷார்க் நான் அட்லீஸ்ட் என் லைஃப்பில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு என்ன அப்படின்னா, கைஸ் அதாவது எல்லாருக்குமே ஒரு ப்ரைமரி ஒர்க் இருக்கும். இப்போ நீங்கள் காலேஜில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரைமரி ஒர்க் காலேஜ் பேசிக்கான அந்த அசைன்மெண்ட்ஸ் முடிக்கிறது, இந்த இன்டர்னல்ஸ், லைக் அட்டண்டன்ஸ் அது இதுன்னு இருக்கும். இதெல்லாம் பேசிக்கான ஒர்க். அதை தாண்டி பண்ணுற ஒர்க் தான் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். அதை தாண்டி நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்க, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், அதை தாண்டி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் இப்போ ஆல்ரெடி ஒரு கரண்ட் ஜாப்பில் இருக்கீங்கன்னா அதை தாண்டி இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்களா, அதை தாண்டி ஏதோ ஒரு சைட் பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை வேறு கம்பெனிக்கு படிக்கிறீங்க. இது எல்லாமே வந்து உங்கள் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் தாண்டி நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக வந்து ஒரு புஷ் தேவை, ஒரு ஷார்க் தேவை. ஓகேங்களா? அந்த ஷார்க்குக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா காலேஜில், ஸோ நான் படித்த காலேஜ் வந்து லைக் அவ்வளோனும் லைக் Tier 3 Tier 2 காலேஜஸ் தான். ஸோ அந்த காலேஜில் மைக்ரோசாஃப்ட் கூகுளில் வராது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்னென்ன புஷ் பண்ணிக்கணும்னா, அங்கே இருக்க ஒரு நல்ல ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி என் காலேஜில் இருக்கும்போது ஜோஹோ தான். ஸோ ஜோஹோ வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ட்ரீம் கம்பெனியாக இருந்துச்சு. ஸோ அப்போ நான் வந்து ஒரு 3rd இயர் 2nd இயர்லேயே நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன், நான் கண்டிப்பாக ப்ராடக்ட் பேஸில் தான் ப்ளேஸ் ஆவேன். அது ப்ரிஃபரபிளி ஜோஹோ ஃப்ரெஷ் ஒர்க்ஸ். லைக் ஏதோ ஒரு நல்ல ப்ராடக்ட் பேஸ்க்கு நான் ப்ளேஸ் ஆயிடுவேன். இந்த காலேஜில் ஒரு ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து ப்ராடக்ட் பேஸில் ப்ளேஸ் ஆகிறேன்னா அது நானாக தான் இருப்பேன். அந்த மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லைக் நான் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் என்னால் கீப் அப் பண்ண முடியுதோ இல்லையோ, பட் அட்லீஸ்ட் அதை நோக்கி நான் ஓடுவேன். ஓகேங்களா? பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஐ மேட் மை வேர்ட்ஸ் ட்ரூ. நான் தான் என்னோட காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பேஸில் ப்ளேஸ் ஆனவன். அதை தாண்டி மிஸ் ஆகிருந்தா கூட பட் அட்லீஸ்ட் இட் புஷ்ட் மீ டு ஒர்க் டுவர்ட்ஸ் தட் கோல். ஓகேங்களா? ஸோ அதனால் உடனே வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நான் வந்து காலேஜில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க போகிறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஸோ கைஸ் உங்கள் ப்ரைமரி ஒர்க்கை விட்டுருங்க. உங்கள் ப்ரைமருக்கு தான் உங்கள் அவுட் ஆஃப் யூர் கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் ஒரு விஷயத்தை கோல் செட் பண்ணுறீங்க அப்படின்னா, என்ன மாதிரி நான் கொஞ்சம் வியர்டாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன், அந்த மாதிரிலாம் பண்ணாமல் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மட்டும் சொல்லுங்கள். இல்லை நான் இல்லை மச்சான் இந்த மாதிரி அதை ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நம்புகிறேன், அடுத்த ஒரு 2-3 மந்த்ஸ் நான் அதை வச்சு நான் எஃபர்ட் போட போகிறேன், என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்தால் கூட என்னடா ஆச்சு, என்ன மச்சான் ஏதோ ட்ரை பண்ணுறதுன்னு சொன்னீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கே தோணும், ஆமாம்ல நம்ம வேறு சொல்லிட்டோம்ல செய்யணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் டபுள் எட்ஜ் வார்டு தான். இப்போ நீங்கள் சொல்லிட்டு செய்ய முடியாமல் போச்சுன்னா ஐயோ அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கலாம். ஸோ அதுக்கு தான் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மட்டும் சொல்லுங்கள். அவங்க ஒன்று ஜட்ஜ் பண்ண போகிறது இல்லை. ஓகேங்களா? நீங்கள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒர்த்து இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. அது ஒர்த்து அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண மாச்சான்னு சொல்ல போகிறாங்க. அவங்க தான் ரியல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஒன் ஆஃப் த குவிக்கஸ்ட் வே டு கிரியேட் அ ஷார்க். லைக் இன்னும் நிறைய வேஸ்லாம் இருக்குது. பட் இந்த வே வந்து எனக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் இப்போ நீங்கள் என்னோட ஸ்டேஜில் இருக்கீங்க, நீங்கள் வேறு கம்பெனி ட்ரை பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு கம்பெனி போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்படி தான் வந்து உங்களுக்கு நீங்களும் ஒரு ஷார்க் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் என்னென்னா, கன்சிஸ்டண்ட்டாக என்ன தான் நீங்கள் மோட்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணாலுமே சின்ன சின்ன ரூல்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 டே ரூல்ஸ் இருக்குது. 2 டே ரூல்னால் தப்பித்தவறி நான் ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டேன்
அப்படின்னா, அடுத்த நாள் கண்டிப்பா நான் பிரேக் எடுக்க மாட்டேன். அவ்வளோதான். ஸோ எப்போ வேணா நீங்க பிரேக் எடுத்துக்கலாம். தப்பே இல்ல. லெட்ஸ் சே இன்னைக்கு வந்து எனக்கு ஒர்க்கே பண்ண தோணல. நான் ஒரு மாரி லேசியா இன்னைக்கு ஒரு லேசி டே. சும்மா கேம் விளையாடுறேன், படம் பார்க்குறேன். அப்படியே பெட்ல இருக்கேன். ஒரு மாரி ஜாலியா எனக்கு ரிலாக்சேஷனா எதுவுமே செய்யாம ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு வைங்களேன். அப்போ கண்டிப்பா அடுத்த நாள் நீங்க வேஸ்ட்டே பண்ணிறக்கூடாது. இதுதான் 2 டே ரூல். ஸோ இப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்களே அறியாம நீங்க கன்சிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ அந்த 2 டே ரூல் நான் கண்டிப்பா நான் லைக் எவ்ரி வீக் நான் ஒரு 1 டே ஆர் 2 டே லேசி டேஸ் எடுத்துருவேன். எதுவுமே செய்ய மாட்டேன். இன் இன் ச ச சொன்னா நம்ப மாட்டீங்க. பப்மேட்டிக் ஒர்க் எவ்வளோ ஹெவியா இருந்தா கூட, எனக்கு லேசி டே இருக்குன்னு தோணுச்சுனா எடுக்க மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும். நான் இன்னைக்கு லேசி டே எடுத்துட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா அடுத்த நாள் நான் ஒர்க் பண்ணிடுவேன் அப்படின்ற மாரி. அது ஒரு மாரி என்ன வந்து என்ன சொல்றது? ஒரு மாரியா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ மேபி உங்களும் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ 2 டே ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அண்ட் செகண்ட் நான் ஃபாலோ பண்றது பார்த்தீங்கன்னா, ஈட் த ஃப்ராக். ஸோ ஈட் த ஃப்ராக்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இதுக்குள்ள ரொம்ப டஃப்பான ஒர்க்கு. அந்த ஒர்க் உங்களுக்கு செய்றதுக்கான ஒரு மூடே வரமாட்டுது. ஒரு மாரி ஒரு ரொம்ப டஃப்பான ஒர்க்கு. அதுக்குன்ட்டு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி உட்காரணும். லைக் அந்த டஃப்பான ஒர்க் நம்மள எப்ப நம்ம செய்ய முடியும் அப்டின்னா, டெட்லைன் கிட்ட போனா மட்டுமே டஃப்பான ஒர்க் தொட முடியும். அந்த மாரி ஒரு டஃப்பான ஒர்க் இருக்கும். ஸோ அந்த மாரி ஒர்க்கும் டெட்லைன் கிட்ட வரையும் வெயிட் பண்ணாம, ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் செஞ்சுருங்க. ஸோ நீங்க எப்ப வேணா எந்திச்சுக்கலாம். இப்ப என்னலாம் எடுத்துக்கிட்டா 10:30 ஆர் 11:00 அப்படி தான் நான் எந்திச்சுப்பேன். பட் ஒருத்தர் ஒரு டைம் இருக்கு இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடியே அந்த ஒர்க் பண்ணிட்டு நான் தூங்கிருவேன். ஸோ நிம்மதியா தூங்குவேன். சில பேர் க டே ஸ்டார்ட் நீங்க சீக்கிரமா எந்திரிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க டே ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த ஒர்க்க நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அப்ப அடுத்த நாள் அந்த நாள் ஃபுல்லா வந்து நீங்க ஒரு மாரி ரிலாக்ஸ்டா இருக்கலாம். ஸோ நீங்க ஒண்ணு தூங்குறதுக்கு முன்னாடி முடிச்சிருங்க. இல்ல தூங்கி எந்திச்சதுக்கப்புறம் முடிச்சிருங்க. பட் வாட் எவர் இட் இஸ் யூ ஜஸ்ட் ஹேவ் டூ ஃபினிஷ் அட் த ஃபர்ஸ்ட் திங் இன் த மார்னிங். ஸோ அந்த நாள் ஃபுல்லா ஐயோ! இந்த ஒர்க் இருக்கேன்ற அந்த பேக் ஆஃப் த மைண்ட்ல ஓடக்கூடாது. ஸோ ஈட் த ஃப்ராக் கான்செப்ட் ஃபாலோ பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு இத ஃபாலோ பண்ணுவேன். பட் நான் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ண 2 டே ரூல். தப்பித்தவறி ஒரு நாள் நான் பிரேக் எடுத்துட்டேன் அப்படின்னா, அடுத்த நாள் பிரேக் எடுக்க மாட்டேன். அன்லெஸ் அன்டில் ஐ அம் இன் எ வெக்கேஷன் ஆர் சம்திங். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ சம்மரி என்ன அப்படின்னா, ஒரு லாங் டர்ம் விஷன் வச்சுக்கோங்க. ஷார்ட் டர்ம் கோல்ஸ் வச்சுக்கோங்க. ஷார்ட் டர்ம் கோல்ஸுக்கு ஒரு ஷார்ட் கிரியேட் பண்ணுற மாரி உங்களுக்குள்ளே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் குட்டி சேலஞ்ச் மாரி சொல்லுங்க. அந்த மாதிரி செய்ய போகிறேன் அப்படின்னு செய்யுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்ட்டாக இருக்கிறதுக்கு நான் இந்த போமோடோரோ டெக்னிக் சொல்லியிருப்பேன். ஈட் த ஃப்ராக் டெக்னிக், 2 டேஸ் ரூல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டன்ட்டாக படிங்க. ஸோ நம்ம டிஎஸ்ஏ கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் 3 விஷயம் எதிர்பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்டு ப்ரீ ரெக்வசைட். அதாவது நீங்க ஒரு லாங்குவேஜ்ல கம்ஃபர்டபுளா இருக்கணும். ப்ரிஃபரபிலி ஊப்ஸ் லாங்குவேஜ். என்ன வேணா இருக்கலாம். ஜாவாவா இருக்கலாம், சி ப்ளஸ் ப்ளஸ்ஸா இருக்கலாம். ஏதோ ஒரு லாங்குவேஜ் பைத்தானா இருக்கலாம். ஆனா ஊப்ஸா இருந்தா பெட்டரா இருக்கும். அதில கம்ஃபர்டபுளா எனக்கு வந்து ஃபார் லூப், இஃப் எல்ஸ் எல்லாம் எனக்கு போட தெரியும். ஒரு அல்காரிதம் குடுத்தா என்னால கோட் பண்ணி எழுத தெரியும். நீங்க வந்து அப்படியே பயங்கரமா அப்படியே கோட் வந்து நீட்டா எழுதணும்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு பேசிக்கான ஒரு கோடிங் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலனா, தயவுசெய்து அந்த என்னோட டிஎஸ்ஏ ஃபண்டமெண்டல்ஸ் வீடியோ ஃபுல்லா பார்த்துருங்க. ஒரு ஒரு 1, 1 1/2 ஹவர் லெக்சர்ஸ் இருக்கும். லைக் ஃபங்ஷன்னா என்ன, அரேனா என்ன, இந்த மாரி பேசிக்கா எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துருங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரீ ரிக்வசைட். செகண்டு செகண்ட் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறது என்னன்னா, மைண்ட் செட். அதுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டுட்டு இருக்கிறேன். உங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணுறது, எப்படி கன்சிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணுறது, எப்படி உங்க டைமை மேனேஜ் பண்ணுறது, டைம் மேனேஜ்மெண்ட்ட பத்தி அடுத்த வீடியோ நான் போடுறேன். லைக் என்னோட டே ஒரு நாள் என் டேல என்ன பண்ணுறேன் தெளிவான ஒரு வீடியோ போட போறேன். அது பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகே, இவ்வளோ ரிலாக்ஸ்டா, இவ்வளோ எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ண முடியுமான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நான் உங்கள ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு காரணமே, கோர்ஸ்க்குள்ள ஒரு ப்ராப்பர் மைண்ட் செட்டோட நீங்க வரணும். அடுத்து ஒரு 3 ஆர் 4 மந்த்ஸ் நான் உட்காந்து நான் படிக்க போறேன். நான் உங்கள டெய்லியும் வந்து 4, 5 ஹவர்ஸ்லாம் நான் போட சொல்ல போறதில்ல. ஒரு வாரத்துக்கு 2 இல்ல 3 வீடியோ இருக்க போகுது. டஃப்பான கான்செப்ட்னா 2 வீடியோ தான். கொஞ்சம் ஈஸி கான்செப்ட் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து 3 வீடியோஸ் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இந்த இந்த அந்த ஒரு வாரத்தில நீங்க இந்த 2 இல்ல 3 வீடியோ நீங்க பார்த்தா போதும். பார்த்துட்டு அந்த வீக்கெண்ட்ல நம்ம லைவ் டவுட் கவுன்சிலிங் செஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல டவுட்ன்றது நீங்க படிச்சு அத அப்ளை பண்ணி வர டவுட் தான் நல்ல வேலிடான டவுட். உங்களுக்கு இல்ல ப்ரோ எனக்கு பார்க்கணும்னு புரியல அப்படின்னா ரீவாட்ச் பண்ணுங்க. அதுக்கு தான் ரெக்கார்ட் வீடியோஸ் குடுக்குறேன். ஒருத்தருக்கு ஒரு லேர்னிங் பவர் இருக்கும். சில பேர் வந்து 1xல புரியும். சில பேர் 1.5xல புரியும். பட் அகைன் அந்த அந்த இந்த லேர்னிங் ஸ்பீட் இந்த டிஃபரன்ஸ்லாம் வந்து ஒரு 1 மந்த் தான். அடுத்த செகண்ட் மந்த்ல ஸ்டார்ட்டிங்ல 1xல பார்த்து புரியிறவனுக்கு 2xல பார்த்து புரிய ஆரம்பிச்சுரும். ஏன்னா உங்க பிரெயின் அப்படியே டியூன் ஆயிரும். ஒரு 1 மந்த் நீங்க தொடர்ந்து இந்த டிஎஸ்ஏ பிராக்டிஸ் பண்ணா, செகண்ட் மந்த் உங்க பிரெயின் வில் ஆட்டோமேட்டிக்கலி கெட் டியூன்ட். ஓகேங்களா? ஸோ யாஹ் செகண்ட் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது அந்த மைண்ட் செட். ப்ராப்பரா ரெகுலரா படிக்கணும். அந்த மைண்ட் செட் இருக்கணும். தேர்ட் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது கைஸ் நான் வந்து இந்த கோர்ஸ் நான் சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு வீடியோக்கு ஒரு 5 ஹவர்ஸ் எடுத்துக்குது. ஓகேங்களா? ஸோ 5 ஹவர்ஸ் இஸ் எ ஹியூஜ் டைம். ஆவரேஜா ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 to 7K நான் சம்பாதிக்கிறேன். ஸோ பப்மேட்டிக்லேருந்து எனக்கு ஒரு 5 to 5.5K வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆவரேஜா ஒரு நாளைக்கு. அது போக என்னோட ஷேர்லேருந்து எனக்கு வந்து ஷேர் ப்ராஃபிட்டில் வந்து ஒரு 1.5K வரும் ஒரு மாதத்துக்கு. ஓகேங்களா? ஸோ ஐ மீன் ஒரு நாளைக்கு 1.5 ஒரு மாதத்துக்கு 30K. ஸோ நான் வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜா நான் ஒரு 4 or 5 ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ என்னோட பர் ஹவர் சார்ஜ் அதாவது ஒரு 5 ஹவர்ஸ் நான் எஃபர்ட் போடுறேன்னா,
எனக்கு யூடியூப்லேருந்து எதுவும் வரப்போகிறதில்ல. ஏன்னா யூடியூப்பில் இதுவரை எனக்கு $95 தான் வந்திருக்கு. அண்ட் $100 ரீச் ஆனால் தான் அந்த காசு என் அக்கௌண்ட் வர முடியும். 100 அந்த $100 தொடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட 2, 2 1/2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ யூடியூப்லேருந்து ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் அந்த யூடியூப்ல இன்கம் ஸ்ட்ரீமை கன்சிடர் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு மினிமம் 1 இயர் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அவ்வளோ டைம் போடுறேன் அப்படின்னா, கண்டிப்பா அதில ஏதாவது ரிட்டர்ன்ஸ் வரணும்னா, டைம் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வராது. இல்லைனா லெத்தாஜிக் ஆயிருவேன். லைக் எடுத்த கவுத்தன் வீடியோ போடுற மாரி ஆயிரும். டக்குனு டைம் வீடியோ ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ நானும் டிசிப்ளின்டா இருக்கணும். நீங்களும் டிசிப்ளின்டா படிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும். நமக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த அந்த மணி நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்க இப்போ ஸ்பெண்ட் பண்ற மணி கண்டிப்பா வந்து உங்களுக்கு லைக் மினிமம் 100x வரப்போகுது. ஏன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச்சை வந்து நான் ரொம்ப மினிமலா சார்ஜ் பண்ணுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து லைக் என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அவங்களோட பிளேஸ்மெண்ட்டில தான் இருக்க போகுது. ஸோ, அதனால நான் லிமிட்டட் சீட்ஸ் வச்சிருக்கிறேன். ஏன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச்சில முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஒன் ஆன் ஒன் மென்டர்ஷிப் பண்ணி, ஓரளவுக்கு எல்லாருமே வந்து ட்ரெயின் பண்ணி, அட்லீஸ்ட் அதில வந்து ஒரு 70, 80% பீப்பிள் நான் ப்ராடக்ட் பேஸ்க்குள்ள தள்ளிட்டேன் அப்படின்னா, அதே எனக்கு ஒரு பெரிய டெஸ்டிமோனியல்ஸ் ஆயிரும். ஸோ, அதனால தான் என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச் இஸ் வெரி ஸ்பெஷல். அதனால தான் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 10 வாட்டி நான் யோசிக்கிறேன். ஏன்னா, அ ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஆரம்பிச்சுட்டோம் லைக் காசு வாங்கி ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா கரெக்ட்டா போணும். அதனால தான் நான் ஒரு 2 வீக்ஸ்க்கான வீடியோஸ் முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். அதனால தான் வந்து 2, 3 ட்ரையல் வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ தட் ஐ கேன் லேர்ன் சம்திங். பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம கோர்ஸ் எப்படி இருக்க போகுது? என்னென்னலாம் நம்ம படிக்க போறோம்? நான் இதில எப்படி நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து டார்கெட் பண்ணுறது? எல்லாமே டீட்டெயிலா ஒரு வீடியோ நான் போட போறேன். லைக் எப்போ நான் கோர்ஸ் அனௌன்ஸ் பண்றேனோ அப்போ. ஸோ எனக்கு இந்த லைக் இப்போ பர்மனென்ட்ல எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்துடுச்சு. இப்போ இந்த 2 வீக்ஸ்க்கு வீடியோஸ நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ 2மே கால்குலேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஒரு மேபி மேக்ஸிமம் நவம்பர் எண்ட் அதில நம்ம ஆரம்பிச்சுருவோம் கோர்ஸ். நான் ப்ராப்பரா வீடியோ போட்டுருவோம். நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் வாக் த்ரூ வீடியோ இருக்க போகுது. அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க உடனே கரெக்ட்டா டிசம்பர் 1 ஆர் 2 நீங்க ஜாயின் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் செகண்ட் நிறைய பேர் வந்து ஜான்வரி 1, 2, 3லாம் வந்து டாப் மேட்ல எனக்கு ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ணிட்டீங்க. ஸோ லைக் நான் வந்து இந்த நவம்பர் எண்ட்லேயே வந்து 2, 3 ஸ்லாட் நான் லைக் ரிலீஸ் பண்ணுறேன். ஒரு 2, 3 டேஸ் ரிலீஸ் பண்ணுறேன். உங்களோட ஸ்லாட்ஸை ரீஷெட்யூல் பண்ணிடுங்க. ஸோ கைஸ் அண்ட் தேர்ட் நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் மணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ ப்ரோ கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியும் அப்படின்னா, கைஸ் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு ஜிம்முக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க? 1500 ஆர் மேக்ஸிமம் 2000 அவ்வளோதான் நானும் சார்ஜ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மியாக தான் சார்ஜ் பண்ண நினைக்கிறேன். டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு மச் பீப்புள் ஆர் கமிங் இன் அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு மச் பீப்புள் ஐ கேன் ஹேண்டில். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஆவரேஜா ரொம்ப எல்லாராலும் அஃபோர்ட் பண்ண முடிய பிரைஸ் நான் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு நான் ரொம்ப மினிமலாக சார்ஜ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் ஃபர்ஸ்ட் பேட்ச் இட்ஸ் மெயின் ரீசன் ஃபர்ஸ்ட் பேட்ச் என்னோட ஸ்பெஷல் பேட்ச் அண்ட் அதில் தான் வந்து லைக் ஏன்னா அதில் தான் என்னால் 100% நான் போட போகிறேன். 1 on 1 முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து நான் ட்ராக் பண்ணி ஒழுங்காக படிக்கிறாங்களா செக் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ண போகிறாங்க லைக் லீட் கோடில் 2, 3 க்ரோம் எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இருக்குது. லைக் எப்படி வந்து டெஸ்ட் கேஸ் சீன்ஸ் வாங்குறது எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறேன். பட் ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் இஸ் வெரி ஸ்பெஷல். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு ரீசன் நான் மணி வந்து மினிமலாக சார்ஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் செகண்ட் ரீசன் தெர் இஸ் அ சான்ஸ் ஒரு நல்ல ஒரு டேலண்டான ஒரு பையன் நல்ல கிராஸ்பிங் பவரோட இருக்கான். ஆனால் அவனால் அஃபோர்ட் பண்ண முடியாமல் போயிடும். ஆர் நானே படிச்சுப்பேன் எனக்கு இதுக்குன்ற மாதிரி நினைக்கவும் வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா? கைஸ் நீங்களே படிச்சுக்கலாம் தான். பட் நீங்களே படிக்கணும் அப்படின்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ். ஓகேங்களா? அண்ட் ஒரு ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா டக்குன்னு போயிடலாம். டக்குன்னு அந்த கோலை ரீச் பண்ணிடலாம். ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணிடலாம். அண்ட் இப்போ டைம் இஸ் வெரி எசென்ஸ். ஏன்னா யாருனாலுமே 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் தொடர்ந்துலாம் படிக்க முடியாது. மேக்ஸிமம் ஒரு 2, 3 மேக்ஸிமம் ஒரு 4 மந்த்ஸ் நம்ம தொடர்ந்து படிக்கலாம். ட்ரஸ்ட் மீ கைஸ் நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் என்னோட கோர்ஸில் நீங்கள் தொடர்ந்து வந்துட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கெட் பிளேஸ்ட் இன் 10-15 LPA. அதெல்லாம் ஒரு சப்ப மேட்டராக இருக்க போது. ஸோ எல்லாமே டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேர்டு நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது கொஞ்சம் மணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கோர்ஸுக்கு. ஸோ கைஸ் இதான் நான் சொல்ல நினச்சேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு யூஸ்ஃபுல் நோட் பார்ப்போம். பை கைஸ்.